கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். 36 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 10 புள்ளிகளில் 4 அணிகள் இருக்கின்றன. 8 புள்ளியில் ஆர்சிபி அணி இன்றைக்கி இருக்கிறது. அந்த அணி விளையாடவும் போகிறது இன்றைக்கி மதியம். இன்று இரவு விளையாடக்கூடிய போட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது சிஎஸ்கே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அணியும் அடுத்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுது. இவங்க 2 பேரும் கரெக்டாக பார்த்திங்கன்னா 7 போட்டியில் விளையாண்டுருக்காங்க. இதில் 3 வெற்றி மும்பை இந்தியன்ஸு, 2 வெற்றி தான் சென்னை பெற்றிருக்கிறது. அப்போ இந்த வெற்றி ரொம்ப 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 முக்கியம். எதுக்கு? சென்னை அணியை பொறுத்தளவுக்கு. இல்லைன்னா இவங்க கோப்பை கனவை மறந்து விட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஸோ அப்படி முக்கியமான பரபரப்பான போட்டியில் சென்னை அணி மீண்டு வருமா? அதுவும் ரன் ரேட் அடிப்படையிலையும் ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்காங்க. வின்னுலேயும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. தோல்வியில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் 6 போட்டிகளில் தோற்று முதல் அதிக தோல்வியை பெற்ற டீமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே இன்றைக்கி தோற்று அந்த சாதனையை செய்வாங்களா, இல்லை மும்பை இந்தியன்ஸை தோற்கடித்து இவங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போவாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி போட்டி முடிவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ போட்டி பலமாக இருந்தாலும் பொதுவாக 16 புள்ளிகள் நிச்சயம் தேவை பிளே ஆஃப் சுற்றுக்கு போகணும்னா. அப்போ டாப்பில் இருக்கிற 4 அணிகள் யாராவது ஒருத்தர் 2 பேர் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தா மட்டும்தான் மாற்றங்கள் உண்டாகும். அப்படி தொடர்ந்து தோல்வி இல்லாமல் அந்த மீதம் இருக்கக்கூடிய 7 போட்டிகளில் 3 போட்டிகள் ஜெயித்தாலே கூட அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு ஈஸியாக நுழைஞ்சிடுவாங்க. இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மும்பையில் நடக்கிறது. மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டி. இதில் மும்பை அணி எளிதாக வெற்றி பெறுமா அல்லது சென்னை அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக வந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. இதற்கு முன்பாக 2 பேரும் நீயா நானா கிளாஸ் 38 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் 17 சீசன் முடிஞ்சிருக்கிறது. அப்போ 17 இப்போ 18னே எடுத்துட்டாலும் 18 36 தாண்டி செமிஃபைனல் அல்லது ஃபைனல் இதெல்லாம் சந்திச்சிருக்கிறதுனால அதிக போட்டிகளில் விளையாண்ட 2 டீமு. இதில் மும்பை இந்தியன்ஸ் தான் ஆதிக்கம் செலுத்துது. 20 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க, 18 மேட்ச்சில் சிஎஸ்கே. அதிகபட்ச ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் 219, இவங்களும் 218. குறைந்தபட்ச ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் 136 ரன்கள், சிஎஸ்கே 79 ரன்கள் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக சுருண்டிருக்காங்கங்கிறத சொல்லணும். அப்போ கடந்த கால வரலாறுகள்லாம் பார்க்கும் பொழுது மும்பை இந்தியன்ஸு கொஞ்சம் சிறப்பாகவே செயல்பட்டுருக்காங்க. அதுக்கு சற்றேறக்குறைய சளைத்தவர்கள் இல்லை சிஎஸ்கே. இந்த செக்ஷன் வின்னர் மும்பை இந்தியன்ஸ். அணி பெயர் நியூமராலஜி. 2வது செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டீம் நேமில் சென்னை சூப்பர் கிங்ஸு நியூமராலஜி என்னும் பிரமிடு என்னும் மீடியமாக இருக்கிறது. அது அந்த அன்னைக்கு ஓரளவுக்கு பெட்டர். ஆனால் அதை விட அதிகமாக மும்பை இந்தியன்ஸுக்கு 2 ஒன்றா வர்றதுனால அந்த அணிக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த 2வது செக்ஷனுடைய வின்னர் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு ஹர்திக் பாண்டியா. அவருக்கு நியூமராலஜி நேம் 8 பிரமிடு 4 வர்றது பேடு, அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதே போல் எம்எஸ் தோனியை பொறுத்தளவுக்கு நியூமராலஜி 3 பிரமிடு 6 வர்றதுனால அது வெரி குட்டாக இருக்கிறது. ஸோ எம்எஸ் தோனி அவருக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது லீடிங் பண்ணுறதுக்கு, அதாவது கேப்டன்ஷியை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம். டுடே லக்கி வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது 38வது போட்டியில் டுடே லக்கி யாருக்கு சாதகமாக இருக்குன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டோட வின்னர் மும்பை இந்தியன்ஸ். பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி கதிர் நட்பு வீட்டில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது பலம். பொன் லக்னத்தில் உட்காந்துருக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு பலம்.
சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு மதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறது சிறப்பு இல்லை, மந்தன் நோக்கி வருவதும் தடுமாற்றம் அப்படிங்கிறத காமிக்கிறது. சிஎஸ்கேவுடைய லாபஸ்தானத்தில் பாம்பும் கவிப்பும் இருக்கிறது, லாபம் அடைகிறதுல வெற்றி அடைகிறதுல தடை போராட்டம். ஸோ இது மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுடைய தலைமையில் சூரியன் உச்ச சூரியன் சிறப்பு. சிஎஸ்கேவுடைய அதிபதி சுக்கிரன் உச்சமாகிறார், அதுவும் சிறப்பு. ஆனால் சிஎஸ்கேவுக்கு 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதியே நீச்சமாகுது, அது மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகம் இல்லை. ஸோ இது சிஎஸ்கேவுக்கு சாதகம். அவர் ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில், டீம் நேமில், டுடே லக்கியில், ஜாமக்கோலில் இது எல்லாத்துலேயுமே மும்பை இந்தியன்ஸு ஆதிக்கம் செலுத்துது. அதே போல் கேப்டன் நேம்லேயும் நஷ்ட ஜாதகத்துலேயும் சிஎஸ்கே ஆதிக்கம் செலுத்துது. 4-2 அப்படிங்கிறதுனால உள்ளூர் மைதானத்தில் விளையாடுறதும், அவங்களும் கீழே இருக்காங்க, 2 அணிகளும் கீழே இருக்காங்கன்றப்ப அதிலிருந்து மேலே வரத்தான் மீண்டுகளை பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் உள்ளூர் அணியான மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த போட்டி இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் சென்னை துடிப்பாக தான் விளையாடுவாங்க, மாற்று கருத்து இல்லை. சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாட்னர், ஜஸ்பிரீத் பும்ரா, ரியான் ரிக்கல்டன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு சைக் ரசீது, ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், மதீசா பத்திரனா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. வெற்றி சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 44% தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி 2 மேட்சையும் சேர்த்து திங்கட்கிழமை வெற்றி சதவீதம் அப்டேட் பண்ணுவோம். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.